ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில் அத்தியாயம் 17 சிராதாத்ரிய விபாக யோகம் பற்றி பார்க்கலாம். இறை நம்பிக்கை உள்ள சிலர் கடவுளை மட்டுமே வழிபட்டு வேதங்களை அலட்சியம் செய்கிறாங்க. அவங்கள எப்படி சொல்லணும்னா இன்னும் அர்ஜுனன் கேட்குறாங்க. சாத்வீகம், ராஜசீகம், தாமசீகம் என்று பகவான் நம்பிக்கையை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் தான் முழுமையடைகிறாங்க. சாத்வீகர்கள் கடவுளையும், ராஜசீகர்கள் தேவர்களையும், தாமசீகர்கள் ஆவிகளையும் வழிபடுறாங்க. ஆசை, பிணைப்பு, அதிகார கர்வம், கபட நாடகம் போன்ற குணங்கள் கொண்ட மனிதன் வேத நெறிகளை பின்பற்ற மாட்டாங்க. உடல் உருக்கி வருத்தி கொள்பவங்க என்னையும் வருத்துகிறாங்க. இப்படிப்பட்ட அறிவற்றவங்க அசுரகுணம் படைத்தவங்களாவாங்க. உணவு மற்றும் தானத்தையும் 3 வகையாக பிரிக்கலாம். சாத்வீக உணவுனா நீண்ட ஆயுள், புத்திசாலி, சுறுசுறுப்பு போன்ற நல்லவற்றை ஊக்குவிக்குது. எந்த ஒரு உணவு கசப்பு, புளிப்பு, உப்பு, காரம் மிகுதியாக இருந்து ஒருவனின் உடலை கடுமையாக பாதித்து துக்கத்தையும் வியாதியையும் தருகிறதோ அவ்வளவு ரஜசமாகும். தாமசிய குணமுள்ளவங்க பாதி வெந்த அழுகிய நிலையில் உள்ள சுவையற்ற நாட்பட்ட உணவை உண்பாங்க. சாத்வீகமானது வேதங்களின்படி பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம நம்பிக்கையுடன் செய்யும் தியாகமாகும். பகட்டுடன் பலனின் மீது பற்று கொண்டு செய்யப்படும் செயல்தான் ராஜ சமாகும். நம்பிக்கை இல்லாம வேத நெறி தவறி தட்சிணை அளிக்காம செய்யப்படும் செயல்தான் தாமசமாகும். மெய் தத்துவம் என்பது கடவுள், குரு, பிராமணர்கள், வயதில் மூத்தவங்க, உயர்ந்த ஆத்மாக்களையும் தூய்மையோடும் நேர்மையோடும் வழிபடுவதுதான். வாக்தவம் என்பது பிறரை காயப்படுத்தாத உண்மையான உடன்படுகின்ற பலனுள்ள வார்த்தைகள் மற்றும் வேத சாஸ்திரம் படித்து கடவுள் நாமத்தை எப்போது ஜபிப்பதே ஆகும். மனநிறைவு, மனசாந்தி, கடவுளையே நினைச்சிருக்கிறது, தூய்மையான உள்ளுணர்வும், இது எல்லாமே எளிய உள்ளத்தின் பண்புகள் தான். ஒரு யோகியின் 3 விதமான தவம் முழு நம்பிக்கையுடன் பிரதி உபகாரம் பாராம பின்பற்றது தான் சாத்வீகமாகும். புகழ், மரியாதை, பிறரை போற்றுவர் என்ற எதிர்பார்ப்பு ஆகிய சிற்றின்ப பலன்களை குறித்த தவம் ராஜசீகமானது. பிடிவாதம், பிறரை துன்புறுத்துமாறு அமையும் தவம் தாமசமானது. ஒரு பரிசை தக்க சமயத்துல தக்க இடத்துல தகுதியுள்ளவருக்கு பிரதி உபகாரம் பார்க்காம அளிக்கிறது தான் சாத்வீகமாகும். விருப்பமற்ற ஒன்றை பரிசாக அளித்து பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பது ராஜசமாகும். கருணை உணர்வில்லாம அலட்சியத்துடனும் தகாத சமயத்திலும் இடத்திலும் தகுதி இல்லாதவங்களுக்கு அளிக்கப்படும் பரிசு தாமச குணமாகும். ஓம் தத் சத் என்பது வேத புராணங்களிலும் இணைந்து வந்தது. இந்த மும்மடங்கான பிரம்ம வாக்கியத்தின் பொருள் உண்மை, விழிப்புணர்ச்சி, பேரின்பதான். ஓம் என்ற மந்திரத்துடன் எல்லா நல்ல காரியங்களும் தொடங்குது. எல்லாம் இறைவனுடையதே தான். தத்துனா இறைவன்னு பொருள், எல்லாமே அவனுக்கே தான் சொந்தம். அதனால பிரதி உபகாரம் பார்க்காம உங்களோட கடமையை செய்யணும். சத் என்பது மங்களகரமான செயலை குறிக்கிறது. இறைவனின் நிமித்தம் தியாகம், எளிமை, தானம் இதில் ஆகியவற்றின் மேலுள்ள உறுதியான நம்பிக்கை தான் சத்து என்று உணரப்படும். அசத் என்பது நம்பிக்கை இல்லாம செய்யணும் பயனற்ற நல்ல செயல். அத்தியாயம் 18 மோக்ஷ ஞாச யோகம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சந்நியாசம் மற்றும் தியாகத்தை பற்றி அர்ஜுனன் தெரிய விரும்புகிறாங்க. ஆசையின் தூண்டுதல்னால செய்யப்படும் கர்மாக்களை, அதாவது நம்ம செய்யும் செயலை துறப்பது தான் சந்நியாசமாகும். அந்த செயலின் கர்ம பலத்தை துறப்பது தியாகமாகும். எல்லா கர்மாக்களையும் துறந்தவங்க சிலரை மனசை தூய்மைப்படுத்தும் வேள்வி, தானம் ஆகியவற்றை விட்டுவிடக்கூடாது. இது எல்லாமே பற்றுதல் இல்லாமல் செய்யணும். ஒருவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட செயலை பலனின் மீது பற்றற்று செய்யணும். இதுதான் சாத்வீக துறவரமாகும். யாரொருவர் விருப்பு வெறுப்பு இல்லாம வேலைகளை செய்கிறாங்களோ அவங்களினுடைய செயல்தான் உண்மையான துறவரமாகும். பல்வேறு உருவத்திலும் ஒரே உருவத்தை கடவுளை பார்க்குறாங்க. சாத்வீக அறிவு பெற்றவரா ஆவாங்க.
அப்படி ஒன்றிணைந்து காண முடியாதவங்க ராஜசீக அறிவு பெற்றவங்க ஆவாங்க. அதாவது உடல் சார்ந்த உடல் பட்டுதல் கொண்ட அறிவு தான் தாமசமாகும். செயல் மீது பற்றற்று கர்ம பலத்தை துறந்து செய்யும் செயல் சாத்வீகமானது. செயல் மீதும் கர்ம பலத்தின் மீது ரொம்ப பற்றுடன் செய்யும் செயல் ராஜசீகமானது. பின்விளைவு பார்க்காம செய்யும் செயல் தான் தாமசிக குணமுள்ளவங்க. மேற் சொன்னது செயல்களை செய்பவங்க சாத்வீகம், ராஜசீகர், தாமசிகர்னு பிரிக்கப்படுவாங்க. இதே போல புத்தியும் 3 வகையா பிரிக்கப்படுது. அதே போல மன உறுதியும் 3ஆ பிரிக்கப்படுது. இன்பமும் 3 வகையா பிரிக்கப்படுது. வர்ணத்தின் கடமைகள் கடவுளோடு ஒன்றிணைந்தவங்க பிராமணன், துணிவு, ஆழ்மை, சத்திரியன், நேர்மையாக வணிகம் புரிகிறவங்க, வைசியன், சேவை செய்யும் வர்க்கத்தினர். அனைவரும் தம் கடமையை செய்து எப்படி சித்தி அடைய முடியும்? கடமையே உங்களுக்கு பூஜையாகும். கடமையில கடவுளை பார்த்தீங்கன்னா எல்லா உயரங்களையும் அடைவாங்க. அதனால தான் கடமையே கண்ட தெய்வமாகும். அந்த கடமையை மன நிறைவுடன் ஆற்றணும். அசகத்த புத்தியை பெற்றாங்கன்னா செயலில்லா செயல் புரியும், சித்தியை பெறுவாங்க. அதுதான் கர்மிய சித்தி. சாத்விய குணங்களை ஒன்று திரட்டி கடவுளை தியானித்தாங்கன்னா பிரம்மனை அடைய தகுதி பெறுவாங்க. எல்லா உயர் நன்மைகளும் பெறுவாங்க. இந்த உயர் ஞானத்தை பகிர்ந்தளித்து கடவுளுக்கு பிரியமானவங்களா ஆவாங்க. என் மாயை அகன்றது, நீங்கள் சொல்லியது போல் செய்வேன்னு அர்ஜுனன் சொல்றாங்க. எங்கு பகவான் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் இருக்கிறாங்களோ அங்கு வெற்றி நிச்சயமா இருக்கு. தெய்வீக அனுபவத்தால மெய்மறந்த சஞ்சயன் சொல்றாங்க. ஸ்ரீமத் பகவத்கீதை சாராம்சம் முடிவடைந்தது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.